யோக சாதனாவை சலன கிரியாக்களுடன் தொடங்குவோம். இவை நுண் சுழற்சியை அதிகரிக்க உதவும் தளர்வு பயிற்சிகள். கழுத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் வளைக்கல். நேராக நிமிர்ந்து நிற்கவுள். பாதங்களை சௌகரியமான இடைவெளியில வைத்து கைகளை இடுப்புல வைக்கவும். மூச்சை வெளியேற்றி தலையை மெதுவாக முன்னோக்கி வளைத்து தாடையால் மார்பை தொட முயற்சிக்கவும். மூச்சை உள்ளிருத்து தலைய சௌகரியமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்னால் கொண்டு செல்லவும். மூச்சை உள்ளிழுத்தபடியே பழைய நிலைக்கு திரும்பவும். கழுத்தை வலது மற்றும் இடதுபுறமாக வளைத்தல். மூச்சை வெளியேற்றோம். தலைய மெதுவா வலதுபுறம் வளைக்கவும். காத தோள்பட்டைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அருகில் கொண்டு வரவும். மூச்சை உள்ளிருத்தோம். தலைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளியேற்றோ. தலையை இடதுபுறமாக வளைக்கவும். மூச்சை உள்ளிருக்கவா தலையை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும். அடுத்த வலது மற்றும் இடதுபுறமாக திருப்புதல். மூச்சை வெளியேற்றவா தாடை தோள்பட்டைக்கு நேராக வரும்படி தலைய மெதுவா வலதுபுறம் திருப்பவும். மூச்சை உள்ளிருக்கவும். தலையை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளியேற்றவும். தலையை இடதுபுறம் திருப்பவும். மூச்சை உள்ளிழுத்து தலையை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும். கழுத்தை சுழற்றுதல். தாடையால் மார்பை தொட முயற்சி செய்து தலையை முன்னோக்கி வளைக்கவும். மூச்சை உள்ளிழுத்தவும். தலைய மெதுவா கடிகார திசையில சுழற்றவும். கீழே வரும்போது மூச்சை வெளியேற்றுவோம். தலைய கடிகாரத்தின் எதிர் திசையில சுழற்றவும். கழுத்தை சுற்றியுள்ள இறுக்கத்தையும் கழுத்தின் மூட்டுகள் மற்றும் தசைகள் தளர்வடைவதையும் கழுத்தில் உள்ள பதற்றம் குறைவதையும் உணருங்கள். கழுத்து வலி மற்றும் ஸ்பாண்டைலிட்டிஸ் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை மென்மையாக செய்ய வேண்டும். உடலை திருப்பதல். கால்களை சுமார் 2 அடி அகற்றி வைக்கவும். உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி 2 கைகளையும் மார்பு அளவிற்கு உயர்த்தவும். மூச்சை வெளியிடலோல். இடது உள்ளங்கை வலது தோள்பட்டையை தொடும் வகையில் உடலை வலதுபுறம் திருப்பவும். மூச்சை உள்ளிழுத்தபடியே பழைய நிலைக்கு வரவும். இப்போது மூச்சை வெளியேற்றி வலது உள்ளங்கை இடது தோள்பட்டையை தொடும் வகையில் உடலை இடதுபுறம் திருப்பவும். மூச்சை உள்ளிழுத்தபடியே பழைய நிலைக்கு வரவும். திரும்பவும் செய்யவும். மூச்சுடன் மெதுவாக செய்யவும். முதுகெலும்பு மற்றும் வட்டு கோளாறுகள் உள்ளவர்களும் மாதவிடாய் காலத்திலும் இந்த பயிற்சியை தவிர்க்கவும். நிற்கும் நிலையில ஓய்வாக இருங்கள். முழங்கால் பயிற்சிடை. மூச்சை உள்ள இருக்க கைகளை தோள்பட்டை அளவிற்கு உயர்த்தவும். மூச்சை வெளியேற்றே முழங்கால்களை வளைத்து உடலை உட்காரும் நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை உள்ளிழுத்து உடலை நேராக்கவும். இதை இன்னும் 2 முறை செய்யவும். இந்த பயிற்சி முழங்கால்களையும் இடுப்பு மூட்டுகளையும் பலப்படுத்துகிறது. கடுமையான மூட்டு வலி இருந்தால் இதை தவிர்க்கவும். மூச்சை வெளியேற்றியபடி கைகளை கீழே கொண்டு வருவ.